என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் யாரு என்ன சொன்னாலும் அவனாதான் எந்த முடிவும் எடுப்பான். அதனால எந்த விஷயத்திலயும் அவன் என்னைக்குமே தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? நேத்து வரைக்கும் இந்த கேள்வி கரிகாலம் தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிக்குது. எனக்கும் அதான்டா புரியல. சுப்பு, நீ யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாங்கிற? இது என்னென்ன கேள்வி? உனக்கு அப்புறம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதா இருந்தா குணசேகர அண்ணன் கிட்ட தானே கொடுக்கணும். வரலட்சுமி, நீ என்னமா சொல்ற? இதுல யோசிக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு? அன்னைக்கிட்ட தான் பொறுப்பு கொடுக்கணும். குணசேகரன் மாமா எப்படியாவது பொறுப்புக்கு வரணும்னு கல்யாணியத்தை பிடிவாதமா இருக்கிறத வச்சு நீங்க 2 பேரும் எந்த முடிவும் எடுத்துறாதீங்கம்மா. உங்க அண்ணன் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை வச்சு நீங்க எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. வரலட்சுமி, வானதி சொல்றது சரிதான் வரலட்சுமி. நாம கல்யாணி அண்ணிய பத்தி மட்டும் யோசிச்சோமே தவிர நம்ம அண்ணனை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம் பாத்தியா? எங்க அண்ணன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னக்கா ஆச்சு? அந்த கிழவிதான் பல்ட்டி அடிக்குதுன்னு பார்த்தா உன் புருஷனோட தங்கச்சிகளும் அந்தர் பல்ட்டி அடிக்குதுங்க. அக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு புரியலக்கா. டேய், நானும் குழப்பத்துல தாண்டா இருக்கேன். மணிமேகலை, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். என்னங்க? கேளுங்க. கல்யாணி அவ மனசுல என்ன நினைக்கிறாங்கிறதெல்லாம் விட்டுடு. குணசேகரன் கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை தெரியுதா? பிரச்சனை ஏதாவது தெரியுதானா? எனக்கு ஒன்னும் புரியலையேங்க. இல்ல, அவன்கிட்ட ஏதாவது தப்பா தெரியுதா? அவன் யோசிக்கிறதுல, அவன் நடந்துக்கிறதுல. ஐயோ, குணசேகரன் தம்பி தங்கங்க. அவரை ஒரு குறையும் சொல்லவே முடியாது. மணிமேகலை, ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த அவரை வச்சுதானே முடிவு பண்ணணும். இல்ல அதை விட்டுட்டு அவரை சுத்தி இருக்கிறவங்கள வச்சா முடிவு பண்ணுவாங்க? நான் கேட்டது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குணசேகரன் கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும்னா குணசேகரன் எப்படிப்பட்டவன்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் கூட இருக்கிறவங்க, அவன் பொண்டாட்டி பத்திலாம் யோசிச்சு அவனுக்கு பொறுப்பை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும்? ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா அதுல வேற யாரும் தலையிடாம அவங்க தான் பாத்துக்கணும். சரியான முடிவையும் அவங்க தான் எடுக்கணும், நாம இல்ல. அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லும், ராமனுக்கு லக்ஷ்மண மாதிரி நீ உன் அண்ணன் கூட இருக்கணும்டான்னு. இத்தனை நாளா அப்படி நினைச்சுதானே நான் இருந்தேன். இனிமேலும் நான் அப்படிதான் இருக்க ஆசைப்படுறேன். அண்ணன், நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு. அது போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டான்னு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? வாய மூடு. நான் எதுக்குங்க வாய மூடிட்டு இருக்கணும்?
அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஒண்ணு பொறுப்புல நீங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னா சொத்தை பிரிச்சு கேட்டு என் கூட தனி கொடுத்துன்னு வரணும். கல்யாணி, என்னம்மா நீ தனி கொடுத்தனெல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணா, இவ கிடக்குறானே பைத்தியம். நடந்தது என்னன்னு நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க, நான் பைத்தியமா? நீங்க உங்க பொண்ணு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. குணசேகரா, கயல் மேல சத்தியம் பண்ணியா? இவ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கட்டாயப்படுத்தி சத்தியம் வாங்கிட்டான்னு. ஏண்டே, நான் உனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்? அண்ணன் எனக்கு பொறுப்பை கொடுக்கலன்னாதான் நான் உன் கூட தனி கொடுத்தன வர்றதா சொன்னேன். ஆனா என் அண்ணன் தான் எனக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரு. அதை இப்ப நான் தாண்டி வேணான்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் ஒன்னும் சத்தியத்தை மீறல. அண்ணன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் அண்ணன். கரிகாலனையே பாத்துக்க சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, கரிகாலம் தான் சொல்லணும்.